ஹே, டிரைவிங்க பார்த்து பயப்படாத. இதுல நான் எக்ஸ்பர்ட், புரியுதா? ஏய். ஏய். வேணு வேணு ஏன் வேணு எனக்கு வேணும். மீரா, வினு இறந்து 3வது நாள் தான் எனக்கு தெரிஞ்சது. வினுவோட கண்களை எடுத்து பாலசுப்ரமணியம்னு ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த பஸ்ல இருந்த பாலசுப்ரமணியத்துக்கு கண்ணு போயிடுச்சுன்னா அப்பதான் எனக்கு தெரியும். வினு செத்து போன அந்த நேரத்துல கூட டாக்டர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால வினுவோட கண்களை எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. என் வினுவோட கண்கள் இருக்கிற அந்த முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. இதோ இந்த ரூம்ல தான் அவர் இருக்காரு. போய் பார்த்துட்டு வாங்க, நான் உடனே வந்துடுறேன். சிஸ்டர், இங்க இருந்த பேஷண்ட் நேத்தே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. எப்பவுமே குறும்பு செஞ்சுட்டு இருந்த வினுவோட ஞாபகம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அவரோட முகம், அவரோட பழகின அந்த அழகான நாட்கள், இதை எதையுமே என்னால மறக்க முடியலக்கா. அந்த துக்கத்தை தாங்க முடியாம நான் கொஞ்ச நாள் ஒரு ரூம்லயே அடைஞ்சு கிடந்தேன். வினு இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தினாங்க. அதனாலதான் நான் ஹாஸ்டலுக்கு வந்து தங்கிட்டேன். எதேச்சியாதான் வினுவோட கண்கள் பொறுத்தின பாலாவ நான் பார்த்தேன்.
எல்லாம் தெரிஞ்ச நீ பாலாவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிருக்க வேண்டியதுதானே? திடீர்னு வந்து கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த சூழ்நிலையில நான் நிச்சயமா பாலாவை பார்க்க முடியாது. அதனால நீங்க தான் பாலாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கறேன்னு எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு எனக்காக நீங்க பாலா கிட்ட பேசணும். நாங்க இந்த ஆட் ஃபிலிம்க்கு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் அதெல்லாம் இல்ல. பண்ணிட்டேன். அது இருக்கட்டும், இன்னொருத்தர் எங்க? பாலாவை கேக்குறீங்களா? அவன் கல்யாண வேலையில பிஸியா இருக்கான். அவங்க அம்மா வந்து மீராவை பார்த்ததுல இருந்து அவன் எப்ப போறான் எப்ப வரான்னு எங்களுக்கே தெரியறது இல்ல. நேத்து கூட பாருங்க இந்த புடவை தாலி அப்புறம் இன்னும் செயின் எல்லாம் எடுக்கணும் ரொம்ப பிஸியா இருக்கான். அது மட்டும் இல்ல, புடவை காஞ்சிபுரத்துல தான் வாங்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இந்த புடவை தாலி மாலை எல்லாமே அவனே ஆர்டர் பண்ணணும்னு ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடந்திருக்க கூடாதுன்னு அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். பாலா கிட்ட நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொன்னா போதும். நாங்க எல்லாருமே ஒண்ணுதானே, உருவம் தான் 3. ஒரே இதயம் ஒரே மனசுன்னு சரி சொல்றா. சரி, ஓவரா பேசாத விடு. பாலாவை நான் அப்புறம் பார்த்து பேசிக்கிறேன். ஆ. சரி, நான் கிளம்புறேன். வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். சரிங்க, போயிட்டு வாங்க. சரி, விளையாட்டா பேசுனதெல்லாம் போதும். என் பணத்தை எப்ப கொடுக்க போற? இப்போ வாங்க. இப்பயே தரியா? இது வட்டி தான்டா. பாலாவை நான் பார்க்காதது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் உங்க கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல உங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா பாலாவால தாங்கிக்க முடியாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத மீரா. பாலா உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறப்போ நீ இத பத்தி யோசிச்சு பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. காதல மட்டும் எப்பவுமே பங்கு போட்டுக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நமக்கு நிறைய சாய்ஸ் உண்டு. ஆனா காதல்ல எப்படி இன்னொரு சாய்ஸ் இருக்க முடியும்? ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இல்லக்கா, என்னால அது முடியாது. நீ சின்ன பொண்ணு மீரா. வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. காதல், மோகம், விரக்தி இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பாகம்தான். உயிரோட இல்லாத உன் வினோத்தை நினைச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பாண்டி, டேய் பாண்டி, என்ன? வாடா. எங்கடா அவன்? வர சொல்லு. அது எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? முசபான இவன் நல்லவன் ஆயிட்டான். இங்க வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே இவன் தான் பாக்குறான். இப்ப என்னடா சொன்னா? ஒண்ணுமே சொல்லியே. உங்களுக்கும் சமயக்காரன் வேணுமான்னு கேட்க சொன்னேன். நான் கூப்பிட்டது இவனை இல்ல, அந்த பாலாவை. அவனை வர சொல்லு. அவனியா? பாலாவிய பாலா, பாலா இறங்கி வாடா. வாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னோட ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணதான் காதலிப்பியா? உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க என் பொண்ணுக்கு தான் கிடைச்சதா? நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஆம்பளை பொம்பளைனா அப்படிதான் அடச்சி இருப்பாங்க. வாய மூடு. என்னோட ஹாஸ்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. கெட்ட பேர் தானே? ஆமாடா. என்னைக்கு நீங்க வந்தீங்களோ அன்னைக்கே கெட்ட பேர் வந்துருச்சு. இப்ப நானும் இதுக்கு துணை போனேன்னா ஊர்ல எல்லாரும் என்ன புரோக்கர்னு கூப்பிடுவாங்க. இது சொல்லித்தான் தெரியணுமா? என்ன? இல்ல கெட்ட பேர் வந்துரும்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க, இங்க வேண்டாம். மரியாதையா இருக்கிறதுனா இங்க இருங்க. இல்ல இதே மாதிரி தான் விளையாட்டு காட்டுவேன்னா ஷர்ட் டீசென்ட்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க. மடிச்சு விடவும் எனக்கு தெரியும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். மீராவை பெத்த அப்பா நீங்களா இவ்ளோ அதிகாரமா பேசுறீங்க? நான் மீராவை பாப்பேன். அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணமா? ஆமா. பண்ணிப்பியா? என் ஹாஸ்டல் இருக்கிற பக்கம் நீ திரும்பி பார்த்தான்னு வச்சுக்க, உன் கால் முட்டி ரெண்டுத்தையும் உடைச்சிடுவேன். ஆமா, அது மட்டும் இல்ல, இதையே தொடர்ந்தேன்னு வச்சுக்க இந்த இடத்தை காலி பண்ண வேண்டி வரும். இதான் லாஸ்ட் வார்னிங். என்னடா இது? இவர் இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ விடுற. அவருக்கு ஹாஸ்டல்ல பொண்ணுங்களை பாத்துக்கவும் தெரியாது, காதல பத்தியும் தெரியாது. இந்த லட்சணத்துல 2 பொண்டாட்டி வேற. நம்மள வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு அந்த ஆள் நினைச்சானா அந்த ஆளை அவன் வீட்டுல இருந்து காலி பண்ண வைக்க எனக்கு தெரியும்டா.